மல்லி கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஜய் நினைக்கிறாங்க. அவள் மேலே ஒன்றும் நான் பாசத்தில் இல்லை, வேற வழி இல்லாமல் தான் மாலை போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயால மல்லியை வெறுக்க முடியாது, ஏன்னா மல்லி மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாங்க. வெண்பாவை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் மல்லி மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. வெண்பா வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ கோவிலில் பூஜைலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதால 2 மாலை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால மாலையோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குருக்கள் சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரையுமே மாலையங்கலத்துமா பார்க்கவுமே இந்த ராஜிக்கு பயங்கரமா டென்ஷனாக தான் செய்யுது. ஏன்னா இவங்க 2 பேரையும் பிரிச்சிடலான்னு சொல்லி பார்த்தா இப்படி சேர்ந்துட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை நினைச்சு மல்லி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே விஜய் சொன்ன வார்த்தையை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் ஒன்றும் சந்தோஷமா ஒன்றும் அந்த மாலையை போடலை, வேற வழி இல்லாம தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வெண்பாவுக்கு அந்த நர்ஸ் உதவி செய்கிறாங்க. இப்போ 3வது நர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த நர்ஸுமே நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால வெண்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் அம்மாவோட நம்பர் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வெண்பாவுமே நம்பர் கொடுத்துட்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் தான் அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்கள வார்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம நர்ஸ் சும்மா இருப்பாங்களா? இப்போ மல்லிக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுறாங்க. வெண்பா சேஃபாக இருக்கிறாங்க, எஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் போட்டுடுறாங்க. இந்த மெசேஜை இப்போ மல்லி பார்க்கவுமே பயங்கரமாக சந்தோஷமாகறாங்க. ஏன்னா நம்ம வெண்பா கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம மல்லியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படிங்கிறதால இப்போ மல்லியுமே அங்கே தேடி போகிறாங்க. அங்கே விசாரித்து பார்க்குறப்ப வெண்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே சொல்லுவாங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரிசப்ஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லியிருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பல தடங்கல்களை தாண்டி தான் நம்ம வெண்பாவை மல்லி மீட்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. உடனே வெண்பாவை மீட்கிற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நல்லா இருக்காது. அப்படிங்கிறதால கொஞ்சம் நம்மளை பதட்டத்தில் வச்சு ஆனால் கடைசியில் வெண்பாவை மீட்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ நிச்சயமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.